சென்று வரக்கூடியவன். அந்தபடி இன்று இந்த பூலக மார்க்கத்தில் இந்த வனமாக்கம் வர நேரத்தில் ஆளுநர் சோழ் என்று காணாம்படி உன்னை கண்டு உன்னது வரலாறு தெரியும். ஏனென்றால் நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, எப்படியெல்லாம் இருந்து வந்திருக்கீங்க, உங்களை பற்றி சகல பொருட்கள் தெரிந்துட்டாலும் உங்கள் ஞாபகம் சொல்ல வேண்டும். என் காலம் கேட்கட்டுமா மகளே? எல்லாமே தெரியுதுன்றீங்க, அப்புறம் திருப்பி என் வாயில இருந்து கேட்கணும்ன்றீங்க. ஆசையா? ஆசை கிடையாது, ஆனா நீங்க கேட்டனால ஆசைதான். ஆசைதானே? உங்களை பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். ஆசையில ரெண்டு வகை இருக்கு, சிற்றின் பாசை, பேரின் பாசை. உங்களுக்கு எந்த ஆசை? எனக்கு பேரின் ஆசை. பேரின் பாசையா? பொழப்பு கட்டு பக்தி மார்க்கமாக புரியுதா? சிற்றின்பம் என்றால் கணவன் மனைவி, கணவன் மனைவி கூட கூடியது, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பக்தி மார்க்கமாக. அதனால சரி. நாடு தொட்ட நாடு, ஊரு, சிற்றூரு, இடமோ, குறிஞ்சி நிலம், அமைத்திருப்பது, பரர், பாடுவது, கையில் இருப்பது, பாடுவது, பாடுவது, ஆளனம் சோ, ஆளனம் சோ, பறவை விரட்டும், பேசுவது, பறவை விரட்டும் போது பேசுவது தமிழ். நான் நீங்க என்ன பண்றீங்க? பார்த்து கொஞ்சம் பேசுங்க, எனக்கு சரியா கேட்கல. நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நான் இந்த இடத்துல பறவையை விரட்டிக்கிட்டு இருக்கேன். பறவையா நீங்க வந்து வரணும்? பறவை என்ன, நான் திரை காவல் போட்டிருக்கேன், எனக்கு எங்க அப்பா அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்ப பறவை ஏதோ உட்கார்ந்து அசந்தம் பண்ணாம இருக்கணும், எச்சில் படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பறவை விரட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் எச்சில் பட்ட பொருளே, எச்சப்பட்ட பொருளே இறைவன் ஏத்துக்கலையா? எச்சம் என்பது வேறு, எச்சில் என்பது வேறு. எச்சில் என்றால் வாயில இருந்து சொல்லு விடுறாங்கல்ல, இருக்கட்டும். அந்த எச்சில் அதுதான் வாயில இருந்து வர அந்த எச்சில் தான். சரி, அது வேற. எச்சம் என்பது மலம் ஜலம் கழிப்பது. அந்த மலம் வந்து நம்ம திணையில வந்து உட்காந்துடக்கூடாது, மலத்தை கழிச்சுட்டா நான் வந்து கடவுளுக்காக அதை படைக்கணும்னு நான் காவ காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து பறவைகளுக்கு வந்து எச்சப்படாம இருக்கிறதுக்காக பறவைகளை விரட்டுறேனே தவிர அதுக்கு வந்து சாப்பாடு அழிக்காம நான் கொடுக்கல, விரட்டல. ஏன் தெரியுமா? இதுல இருக்குது என்ன, இது கவன். இந்த கவன்ல இதுக்குள்ள நான் வந்து திணை மாவை வச்சிருக்கேன். சரி, ஆனவன் சோ அப்படின்னு நான் விரட்டும் போது இதுல இருந்து அந்த திணை மாவுகள் வந்து கீழே விழுகும். கீழே விழுகும் போது பறவை, செடியில இருக்கிற பறவை எல்லாம் கீழே விழுகிறத அந்த மாவை எடுத்து அதை சாப்பிடும். அப்படி இருக்கனால அது வயிறாட பசியார சாப்பிட்டுட்டு போயிடும். நான் வந்து பறவையை விரட்ட மாதிரியே இருக்கும், முருகனுக்கு நான் படைக்கும் போது சுத்தமா படைச்ச மாதிரியே இருக்கும். இப்ப எச்சம்பட்ட பொருளை இறைவனுக்கு படைக்கலையா? எச்சப்பட்ட பொருள்களை இறைவனுக்கு படைக்கலாமே. படைக்கலாமே எப்படி? ஏன், தேனி இருக்குல்ல, சரி, தேனி வாயில இருந்து மலர்ல போய் தேனை எடுத்துட்டு வந்து வாயில வந்து அதை சேகரிச்சு வச்சு அந்த தேனை தான் நம்ம அபிஷேகம் பண்ணும் போது தேனை அபிஷேகம் நம்ம கடவுளுக்கு பண்றோம். சரி, அதே மாதிரி பட்டுப்பூச்சி வாயில இருந்து வர்றதுதான் பட்டு நூல். அந்த பட்டு நூலை சேகரிச்சு அதை பட்டு நூலாடை ஆக்கி அந்த பட்டு துணியை தான் பட்டு துணி நம்ம கடவுளுக்கு சாத்துறோம். அப்ப எச்சம்பட்ட பொருளை கடவுளுக்கு போடுறோம், படைக்கிறோமா இல்லையா? ஆமா. அப்ப அதே மாதிரி பசுமாடு பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னம்னா பசுமாடு பாலை வந்துதான் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். ஆனா நம்ம போன உடனே பசுமாட்டுல இருந்து பாலை கறந்து நம்ம கொடுக்க முடியுமா? அந்த கண்ணுக்குட்டி போய் வாய் வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம கறந்து நம்ம பாலாபிஷேகத்துக்கு கொடுக்க முடியும். கண்ணுக்குட்டி வாய் வச்சதுனால அதுவும் எச்சல் பட்டதுதான். அப்ப எச்சம் பட்டதை கொடுக்கலாமா? இப்ப நீங்க
அணிஞ்சிருக்கீங்கல்ல பட்டை. என்ன பட்டை? பசுபதி பாசம். பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. அது யாரு நினைச்சு அணிஞ்சு வச்சுங்க? நான் வந்து முருகப்பெருமானையும் சிவனையும் நினைச்சு வச்சிருக்கேன். முருகப்பெருமான் நினைச்சு யாருக்கு உகந்தது? சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு உகந்தது. புரியுதுங்களா? ஆமா. இப்ப நீங்க அணிஞ்சிருக்கீங்க திருநீர் சொல்லக்கூடிய முப்பட்டை. ஆமாங்க. அந்த திருநீர் எதுல இருந்து வருது? என்னங்க? நீங்க அணிஞ்சிருக்க முப்பட்டை திருநீர். ஆமா. அது எதுல இருந்து வருது? சாணத்துல இருந்து வருது. சாணத்துல இருந்து வருதுல? ஆமா. அந்த சாணம் எங்க இருந்து வருது? மாடோட சாணம். மாட்டோட பின்பகுதியில இருந்து வருது. ஆமா. அப்ப அது எச்சம் இல்லையா? அது மலம். அப்ப அது எச்சம் இல்லையா? எச்சம். இறைவன் ஏத்துக்கலையா? ஏத்துக்கலாம். அவருக்கு அதை அவருக்கு ஏத்துக்கணும்னு அவசியமே இல்லை. மறுத்து பேசுங்க, இல்லைன்னா நான் சொல்றது தொட்டு பேசுங்க. ஏங்க இப்ப உங்களை தொடாமையா நான் பேசிட்டு இருக்கேன். தொட்டு பேசுறதுன்னா எப்படி? கதையை தொட்டு பேசுங்க வள்ளிநாயகம். கதையை தொட்டுதாங்க பேசிட்டு இருக்கேன். வருங்க வரேன். எச்சம் பட்டதை வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து மேல போட்டு நம்ம ஒண்ணு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணல. ஏன்னா மாட்டு சாணத்தை மட்டும்தான் பிள்ளையார நம்ம பிடிச்சு கூட அதுல அருகம்புல்ல குத்தி நம்ம அதை வந்து சாமியா கும்பிடுறோம், வாசல்ல தெளிக்கிறோம். அந்த சாணி வந்து அந்த சாணத்தை வந்து எருவாட்டியா நம்ம அடுப்புல வச்சு எரிக்கிறோம். அது வந்து எரிஞ்ச உடனே அதைத்தான் திருநீரா எடுத்து சிவனுக்கே வந்து நம்ம திருநீரை போட்டு அபிஷேகம் பண்றோம். திருநீர் அபிஷேகமும் பண்றோம். அது வந்து எல்லாத்தையும் அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? எல்லாத்தையுமே மலை ஜலத்தை வந்து எல்லாத்தையுமே வந்து கடவுளுக்கு படைக்க முடியுமா? நான் அனைத்தையுமே சொல்லல. அப்ப எச்சம்பட்ட பொருளை படைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அப்ப எச்சம்பட்ட பொருளை எதை எப்ப படைக்கணுமோ அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு தான் படைக்க முடியும். எச்சப்பட்டாலும் படைக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் படைக்க முடியுமா? அனைத்தையும் படைக்க முடியாதுமா. நீங்க படைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. எச்சில் பட்டால் எச்சம் பட்டால் படைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமா, நான் அப்படியே படைக்கலாம். நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? சரி சரி, படைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார கும்பிட்டுட்டோம். சரி, விநாயகர் பெருமான் இருக்காரு. அவர் பிள்ளையார நம்ம பிடிச்சு வைக்கிறோம் தெரியுமா? இந்த சாணத்துல பிடிச்சு வைப்போம், மஞ்சள்ல பிடிச்சு வைப்போம், மண்ணுனால பிடிச்சு வைப்போம். மண்ணுனாலே பிடிச்சு வைப்பாங்க, சந்தனத்தினாலையும் பிடிச்சு வைப்பாங்க, அதே மாதிரி சாணத்திலையும் பிடிச்சு வைப்பாங்க. இந்த சாணத்துல வந்து காலையில எந்திரிச்ச உடனே பெண்கள் எல்லாம் வந்து சாணத்தை தொளிச்சு அதுல வந்து ஒரு பிள்ளையார் சிலை மாதிரி இப்படி ஒரு உருண்டை பிடிச்சி இப்படி வச்சு கோபுரம் மாதிரி வச்சு அதுல வந்து ஒரு பூவு, என்ன பூவு? வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா. அந்த பூசணி பூவை எடுத்து அந்த சாணத்துல வச்சு நடுவுல கோலத்துக்கு நடுவுல வைப்பாங்க. அப்ப அந்த கோலத்துல பூசணி பூ வச்சா எதுக்காக வைக்கிறாங்க? அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே சாணத்தை வந்து பிள்ளையாரா பிடிச்சி வச்சு அருவமுள்ள அதில் தூக்கி சொருகி வைக்கிறாங்க. அப்ப அருவமுள்ள சாணத்துல தூக்கி சொருகி வச்சோம்னா அதுக்கு என்ன அர்த்தமா வச்சிருக்காங்க? ஒரு பூவை வந்து பூசணி பூவை வந்து சாணத்துல வந்து சொருகி வைக்கிறாங்க வாசல்ல. அப்படி வச்சிருந்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப அருவமுள்ள ஏன் சாணத்துல வைக்கிறான்னு கேக்குறீங்க. அனலாசுரன் தெரியுமாமா? யமதர்மனோட மயன். சரி, அனலாசுரன் ஆகப்பட்டவன் அனைத்து சீவராசிகளுக்கும் துன்புறுத்தினான். அப்படி துன்புறுத்தினால என்ன பண்ணாண்டா, அனைவருமே ஒன்று கூடி தேவாதி தேவரெல்லாம் கூடி விநாயகர் பெருமான்கிட்ட போய் கூறுனாங்க, இப்படிலாம் எங்களை துன்புறுத்தினான், எந்த யாகவும் பண்ண முடியல, அதனால அனலாசுரன் நீங்க தான் அடக்கணும் அப்படின்னு சொன்னதுனால விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு, அனலாசுரன் ஆகப்பட்டவனை எடுத்து விழுங்கிட்டார். அப்படி விழுங்கினால என்ன ஆச்சுன்னா அண்டம் முழுவதும் ஒன்றில் அடக்கம் சொல்லியிருக்காங்கல்ல, விநாயகர் பெருமானோட வயிறு அனலாக கொதிச்சதான். அப்ப அனலாக கொதிச்சதுனாலதான் அனைத்து சீவராசிகளுக்குமே வயிற்று பகுதியானது சூடு தன்மை ஆயிடுச்சு, வெப்பமாக பரவிடுச்சு. அப்ப இந்த வெப்பத்தை குறைப்பதற்காக இந்திரனாகப்பட்டவன் யாருக்கு வெப்பமாயிருச்சு? விநாயகர் பெருமானோட வயிறு. அப்படி சொல்லுங்க. இல்ல நான் சொன்னா உங்களுக்கு புரியலையா? இல்ல இருக்கட்டும், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால விநாயகர் பெருமானோட வயிறு வெப்பம் அடைஞ்சதுனால அனைத்து பேரும் என்ன பண்றாங்க, வர்ண மலையை பொழியிறான். காற்று பகவான் குளிர்ந்த காற்று அடிக்கிறாரு. இப்படி சந்திரன் குளிர்ந்த சந்திரனோட ஒளி வீசுறாரு. இப்படி வீசியுமே எதுவுமே நடக்கல, அவரோட வயிறு வெப்பமாவே இருக்கு. அப்பத்தான் பார்த்திருக்காங்க, எத்தனையோ மலர்களை அனுபவிச்சிருக்காங்க, அவரோட வெப்பம் குறையல. கவுண்டலியர் முனிவரோட மனைவி இருக்காங்கல்ல, கௌடில்யாண்டு, அவங்க என்ன பண்ண அத்திரி என்று இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க, விநாயகர் பெருமானுக்கு அனுதினமும் அருகம்புல்லு மாலையத்தையும் படைச்சிட்டு வந்தாங்க. அப்படி அந்த முனிவர் கூற
விநாயகர் பெருமானுக்கு அரும்புல் மாலை சூட்டினாங்க. அதுவும் 1008 முனிவர்கள் கூடி ஒவ்வொருக்கரு அரும்புல் எடுத்து 1008 அரும்புல சூடினாங்க. அதனாலதான் அவருக்கு வயிற்றுல இருந்து வெப்பமும் குறைஞ்சு, அதனாலதான் சாணத்தை புடிச்சு அதுல அரும்புல ஊண்டி வைக்கிறாங்க. சரி இருக்கட்டும். இப்ப நீங்க இருங்க, நான் இன்னும் கேட்டிருக்கேன். நீங்க கேட்டு முடிச்சீங்களா? நான் இன்னும் கேட்டிருக்கேன், முழுசா சொல்லலையா? ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்க. வைக்கிறாங்கன்னு கேட்டேன். அதை சொல்ல தெரியாதா? சொல்லுங்க. ஊருக்கா சும்மா வாடகை 5000 ரூபா சம்பளம் வாங்குற, இல்ல ஆட்டோ காசு ஓட்ட காசு வேற? எனக்கு இருக்குங்க ஆட்டோ, நான் வண்டி வச்சிருக்கேன். ஆட்டோக்கு போயிட்டீங்க, அதுக்கு பணம் வாங்குறீங்கல்ல? யார் சொன்னது? தங்கத்தோட தரத்தை உரசிதான் பார்க்கணும், தமிழோட தரத்தை பேசி பார்க்கணும்ல? பார்க்கலாமா? பார்க்கலாமா? யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்று பிரதமர் வரான் இருக்காங்க. கட்டது கைமண் அளவு. இங்க வள்ளிநாயகம், உங்க ஊரா இருந்தாலும் எங்க ஊரா இருந்தாலும் வாங்க மோதி பாப்போம். அது என்ன உள்ளூர் வெளியூர்? உனக்கு அப்படி என்ன வரி? உனக்கு அப்படி என்ன வரி? என்ன பார்க்கலாம்? நீ என்ன பண்ணி என்ன பார்க்கலாம்? கையை நீட்டாதீங்க. இருங்க, கையை நீட்டி பேசக்கூடாது. இசை கையை இருங்க. இயல் இசை நாடகம் நடிப்பு தான் வந்திருக்கோம், நடிக்க தான் வந்திருக்கோம். கோவப்பட்டது யாருப்பா? நான் சிரிச்சுட்டே பேசுறேன். கோவப்பட்டது யாரு? உங்க ஊர்ல அசிங்கப்படக்கூடாது, நல்லபடியா வந்தவொடனே வாழ்த்துக்கள், பூமாலைகள், பொன்னாடைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்க ஊர்ல எனக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் மரியாதை கொடுக்கணும்ல. அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு திருப்பி நம்ம நீங்க சேத்துல கலர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? இல்ல என்ன அசிங்கப்படுத்தணும்? என்ன அசிங்கப்படுத்தணும்? வந்து என்ன பாக்குறீங்களா? மோதி பாக்குறீங்களா? நீங்க வச்ச சட்டமா? உங்க சவுடாலா? ஏதாவது பேசுறீங்க மண்டல இருக்க கொண்டு இருக்காது பாத்துக்கங்க. வள்ளிநாயகம், கதை முறைப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? நீங்க எத்தனை நான் இன்ன வரையும் சிரிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். சண்டை போடுற மாதிரி கேள்வி கேட்கறது நீங்க. தங்கத்தோட தரத்தை உரைச்சு பார்க்கணும், தமிழோட தரத்தை பேசி பார்க்கணும் இருக்காங்க. அத நான் இன்னொரு பேசாமையா இருக்கேன். என்னோட பெரிய ஆளா? அப்ப நீங்க என்னோட பெரிய ஆளா? இல்ல என்ன விட நீங்க பெரிய ஆளுதே. கொஞ்சம் அதிகமா ஒரு எப்படி ஒரு 2 ஜான் அதிகமா இருப்பீங்களா? அந்த கதைக்கு போகாதீங்க. உன்னோட பெரிய ஆளு நான் இந்த ஊர்ல நிரூபிச்சு காமிக்கிறேன். உள்ளூரா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும் அப்பாற்பட்டது. நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நிரூபிச்சு காட்டுறதுக்கு தானே உங்களை இங்க வச்சிருக்கீங்க. நீங்க எத்தனை யுகத்துல இருக்கீங்கன்னு கேட்டேன். என்னது யுகங்கள் எத்தனை? யுகங்கள் எத்தனை? முன்னாடி 7, இப்போ 9. நல்லா பேசணும். யுகங்கள் எத்தனை? இருங்க, நான் கேட்கிற கேளுங்க. நான் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டேன். வருக வருக சேவலே வருகன்னு கேட்டேன். ஏமா நீ வந்த உடனே என்னை சேவலேன்னு எப்படி கூப்பிட போச்சு? என்னை பார்த்தா சேவல மாதிரி தெரியுதானே நீங்க கேட்டுக்கணும். அப்படி இல்லையா? விநாயகருக்கு வந்து செலை பிடிச்சி சாணத்தை வந்து செலை பிடிச்சி வச்சு அதுல அருகம்புள்ள வாசல்ல குத்தி வைக்கிறாங்க. இன்னொன்னு பூசணி பூவை வாசல்ல குத்தி வைக்கிறாங்க. இது எதனால நம்ம மக்கள் வந்து சாணத்தை தொளிச்சு அந்த இதை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீங்க சொல்லல. எதுக்கு? வயிறு வந்து சூடாச்சு, வெப்பமாயிருச்சு, அங்கங்க போய் ஓடினாரு, கத்துனாரு, கதறினாரு. விநாயகருக்கு வந்து அந்த சூடு தனியவே இல்லை, வயிறு எரிச்சல் ஆயிடுச்சு. அதனால அருகம்புள்ள வந்து அரைச்சு கொடுத்தாங்க, அதுலதான் சூடு தனிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இப்ப திருப்பி நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா அவர் நான் ஒரு கேள்விதான் கேட்டேன். நான் அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இப்ப நான் வந்து கேட்டிருக்கேன்ல, வந்த உடனே கேட்டேன்ல, அதை என்னன்னு நீங்க பதில் சொல்லணும்ல. கேப்பம்மா பேச முடியாம நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? எதுக்கு நான் வண்டுமணி கற்கண்டுமணி மாதன் பாடி இருக்கேன். அதுலயே ஒரு குத்தம் இருக்குங்க. அதுல என்ன குத்தம்? எப்படி நீங்க வண்டவளின்னு கூப்பிட போச்சு? சங்கராச பாட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா? சங்கராசனோட பாட்டுல குத்தம் கண்டுபிடிக்க நீ பெரிய ஆளா? சரி, இந்த பாட்டு சங்கரதாசன் தான் பாடினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் எழுதுனா? போய் கேட்டுக்கங்க. இப்போ இந்த பாட்டை யார் எழுதுனான்னு கேளுங்க. வள்ளிநாயகம் என்ன 94 நாடகம் எழுதியிருக்காரு. அது வள்ளிரமன் முதற்கொண்டு. சரி, அவர் கட்ட நித்திய பிரம்மச்சாரி, திருமணம் ஆகாதவர். சரி, வள்ளிரமனத்தை எழுத மட்டும் செய்யல, நடிச்சு காமிச்சவர், புரியுதுங்களா? சரி, நல்லா படிச்சுட்டு வந்து பேசுங்க. நாங்க படிக்காம தான் வந்து நிக்கிறோம். அப்படித்தான் இருக்கு. இவங்க எத்தனை கேட்டு நான் என்ன கேக்குறேன்? அது இருக்கட்டும், முதல்ல இருங்க. அப்ப இவங்களை உனக்கு அடிப்படை சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் நான் இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டேன். உள்ள போ. நான் போறேன். போயிட்டு வா. யார்கிட்ட பேசுவேன்? உங்க அண்ணன் பேசுவேன். உங்க அண்ணன் பேசுவேன். என்ன ஆளா இல்ல? உன் கூட பிறந்த எத்தனை பேரு? 7 பேர் இருக்காங்க. அவன்கிட்ட பேசுவேன். 7 பேர் என் கூட பிறந்தவங்களா? ஆமா. எப்படி அவங்க கூட பிறந்தா? நானு அப்புறம் நீங்க இதை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன்,
உன் பிறப்பு எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் இருமா உன் பிறப்பு இருங்க பாரு மேலவத்துல இருந்து நான் உங்களை தேடி மேலவத்துக்கு வந்திருக்கேனா இல்ல வந்து நீங்க வந்து மேலவத்துல இருந்து என்னைய தேடி கீழே வந்திருக்கீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க சண்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்களா நீங்க சண்டை போட வந்திருக்கீங்களா ஒரு இடத்துல நிக்கிறீங்களா சண்டை போட வரல இல்ல வந்து எல்லா இடத்துல ஒரு இடத்துல நிக்கிறது இல்ல போற இடத்துல எல்லாம் கலகத்தை இழுக்கிறது ஒரு இடத்துல கலகத்தை இழுக்கலன்னா இவருக்கு மண்டை வெடிச்சிடும் அப்படிதானே ஏதாவது ஒரு இடத்துல நிரந்தரமா நிக்கிறீங்களா ஒரு இடத்துல கலகம் பண்ணலன்னா தலை வெடிக்குமா ஆமா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கினா தலை வெடிக்குமா ஒரு இடத்துல தங்கினால் தானே கலகத்தை இழுத்து விட்டு உடனே அடுத்த இடத்துக்கு ஓடணும் அதே இடத்துல நிக்க முடியாது ஆமா சொல்லுங்க இன்னைக்கு வந்திருக்கல தினத்தந்தி தினகரன் எத்தனையோ நாளிதழ் வந்திருக்கல அது என்னைய வச்சுதான் வந்திருக்கு முதல்ல புரிஞ்சுக்கங்க அன்னைக்கு தேசத்தின் திணை செய்தி நான் தான் என்னைய வச்சுதான் அன்றாட அங்கங்கே தகவல் பரிமாறுது புரியுதுங்களா நற்கல சாமியாரு எந்த குடும்பத்தை நான் கெடுத்தேன் வந்தோன்னா கேக்குற அப்ப இங்க வந்து என்கிட்ட வந்து ஏன் அப்படி சண்டை விட்டுட்டு இருக்கீங்க உன்னை சந்திக்க கண்டாலே எல்லாரும் ஓடுறாங்களே தலையெழுத்து எதுக்கு உங்களை கண்டாலே ஓடுறாங்களே ஐயோ இவர் வந்துட்டாரா கலகத்தை இழுத்து விட்டுட்டு போவாரேன்னு சிவபெருமானே ஓடினாரா எப்பேற்பட்ட கலகமா இருந்தாலும் என்னோட கலகத்தால ஒருத்தன் கெட்டு நான் சொல்லு பார்ப்போம் ஒருத்தன் கெட்டு போயிருக்கேன்னு சொல்லு சரி ஒரு ஆளு கூட கிடைக்கல நாரதர் கழகம் நன்மையிலே முடியும் அப்படின்னு இருக்காங்க நீங்க வந்து நாரதர் கழகத்தை இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதை நன்மையில முடிச்சுட்டு போயிருவீங்க அது மாதிரி சேவலா மாறி கழகத்தை இழுத்து விட்டு அதுல ஒரு நன்மையை முடிச்சுட்டு போயிருக்கீங்க அது என்னன்னு நான் சேவலா மாறுறேன் இல்ல பூனைக்குட்டியா மாறுறேன் ஆட்டுக்குட்டியா மாறுறேன் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏன் வந்தீங்கன்றது பிரச்சனை ஆமா நான் கலாம் செய்ய வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்றேன் இப்ப சொன்னீங்கல்ல ஒத்துக்கிட்டீங்கல்ல வாயில ஒத்துக்கிட்டீங்களா கலகம் செய்ய வந்திருக்கேன்னு இப்ப உங்க வாயில இருந்து வந்துச்சா உங்களுக்கு என்ன பண்ணேன் உங்களுக்கு என்ன பண்ணேன் உன்னை விட பெரிய ஆளு நான் அப்படி நிரூபிக்கவா நீங்க பெரிய ஆளு யுகங்கள் 4 ஆமா நான் இல்ல சொல்லலையா கிரேதயுகம் துவாபரயுகம் கலியுகம் ஏங்க நான் உங்ககிட்ட நீங்க பெரிய ஆளுங்க மேலவத்துல இருந்து வந்திருக்கீங்க ஈரோடு லோகம் சுத்துறவங்க இந்த அறைக்குள்ளேயே நீங்களே உள்ள போனாலும் யாரும் என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க ஆனா என் இடத்துக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க என் வீடு வந்து பார்த்தா குடிசை காட்டுக்குள்ள இருக்கு அப்படி இருக்கும் போது நான் படிக்காதவன் மலைக்கு கூட பள்ளியோட பக்கம் ஒதுக்காதவன் அப்படின்னும் போது உங்ககிட்ட சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்னோட இடத்துல இருந்து ஆசான் மாதிரி நீங்க இருக்கீங்க எனக்கு தெரியாததான் நீங்க சொல்லுங்க சரிங்களா இருங்க ஒரு வாய்ப்பை கொடுத்து கேட்கணும் இருங்க முழுசா சொல்லிக்கிறேன் கட்டாத கைமண் அளவு கல்லாத உலக அளவு உங்களுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசுறேன்னா அப்ப உங்ககிட்ட நான் கொஞ்சம் கத்துக்கிட்டாலும் கத்துக்கலைனாலும் நான் இப்ப கொஞ்சம் பெரிய ஆளுன்னு தெரியுதா மறுபடியும் தப்பு பண்றீங்க 4 யுகத்துல கிரேதயுகத்துல நான் இருக்கேன் துவாபர யுகத்துல நான் இருக்கேன் திரேதயுகத்துல நான் இருக்கேன் கலியுகத்திலே நான் இருக்கேன் நீ எத்தனை யுகத்துல இருக்க நான் ஒரு யுகத்திலே இல்ல ஆனா எல்லாத்துலயுமே நீங்க இருக்கீங்க எல்லா புராணத்திலயுமே நீங்க இருக்கீங்க இந்த புராணத்துல நீங்க இருக்கீங்களா எந்த புராணத்துல இந்த புராணத்துல இருக்கீங்களா புராணத்துல என்னாலே நடக்குது அதுமா தெரியுமா எப்படி நீங்க வந்து நாரதர் வள்ளி திருமணத்துல நாரதர் இருக்காரா வள்ளி திருமணத்துல நாடகம் இருக்காரா நாரதர் இருக்காரா வள்ளி திருமணம் யார் முடிச்சப்பா யார் முடிச்சப்பா அவங்க அண்ணன் விநாயகர் தான் முடிச்சப்பா கந்த புராணம் படிக்காம இப்ப உங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க எப்படி நாரதர் வள்ளி திருமணத்துக்கு வந்து வள்ளிய வந்து முருகனுக்கு வந்து நீங்க தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா அவன் வந்து இங்க இருக்கான்னு தான் சொல்ல முடியும் அது கல்யாணம் முடிச்சது வந்து விநாயக பெருமான் அவருடைய அண்ணன் காட்டுக்குள்ள போய் யானையா மாறி அவரை பயப்படுத்தி முருகன் கிட்ட தள்ளி விட்டது முருகன் பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கல அனாதவங்க அடைச்சு வச்சாரு ஆமா 2 பேரும் சேர்த்து வேணான்னு சொல்லிட்டு போன பொம்பளையா சேர்த்து வச்சது யாரு யானையா உருவெடுத்து மாறி அவங்கள பயம் காட்டி முருகனோட சேர்த்து வச்சாருல யாரு இப்ப முருகப்பெருமான் எல்லாத்தையும் வரேன்னு ரொம்ப தலக்கணமா பேசுறீங்க தலக்கணம் கிடையாது இங்க திறமைக்குதேன் நான் கதை புராணம் படிச்சிருக்கேன் அந்த புராணம் படிச்சிருக்கேன் ராமாயணம் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேள்வி எதுக்காக கேட்டுக்கிட்டு உங்க ஊருக்கு வந்திருக்கேன் எனக்கு சம்பளமே வேணாம் போதுமா அது அப்படிலாம் பேசக்கூடாது
எல்லாத்துக்கும் உள்ளது எதுவும் உங்க ஊர்ல நீங்க நடிக்கிறீங்க. அதே அத வந்து நான் வந்து உங்களுக்காக நான் உங்களை நான் பார்த்ததே கிடையாது. நான் சங்கத்துக்கு கூட நீங்க வந்திருக்கீங்களான்னு உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் நான் ரொம்ப சின்ன பிள்ளை, நீங்க பெரிய ஆளு, எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து எப்ப வந்து பண்ணிட்டு இருக்கேன், எப்பல இருந்து பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. இது 2வது வருஷம் சீசனு. அதுலயுமே இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு உடம்பு முடியல. ஆக்சிடென்ட் ஆனதுனால தலையில் ஒரு அடிபட்டதுனால தலையில் ரத்த கசி ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு தான் நாடகத்தை இந்த 2 நாளாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறதுனால எனக்கு படிக்கவும் முடியாது, இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறேனே, அது இந்த கடவுள் கொடுத்தா வரம் தான். வந்ததுக்கு அது ஒரு கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய தேவதை, அதெல்லாம் அனுகிரகமான ஒரு கடவுள் வந்து. சரி, பெண்களுக்கு பருவங்களை தரணும். ஏழு என்னென்ன? பேதை பெருமை மங்கை மறந்தே அறிவை தெளிவே பேரின்ப. நீங்க அடைஞ்சிருப்பது மங்கை பருவம். மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு என்ன தேவை? மங்கை பருவத்துக்கு என்ன வேணும்? இல்ல, நாடகம் இங்க நடக்குதா அங்க நடக்குதா? அங்க ஒரு நாடகம் இங்க ஒரு நாடகம். அதனால உருவத்துக்கு பருவத்துக்கு புருஷன் பார்த்து இருக்கு. உனக்கு என்னது புருஷன்? புருஷனா? புருஷனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒருத்தர் வச்சிருக்கிற புருஷன். எனக்கு பார்க்கணும்னா மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து அப்புறம் புருஷனே பார்த்து. புருஷனா? அப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆனாலும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு தேவையில்லை. நல்லா சொல்லி கொடுப்ப. பெருமையா சொல்றேன். என்ன? புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும். பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. நேரா மூத்ததாரம் இருக்குல்ல, அந்த ஆளை கூட்டு வாங்க. கூட்டு வந்து என்னோட கணவனா உனக்கு 2வது தடவை கல்யாணம் வைக்கிறேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சம்மதம் கொடுக்கட்டும், நான் கட்டிக்கிறேன். உனக்கு ஏத்த மாப்பிள்ளையவனே தனிகை மலையின் சண்முக உனக்கு ஏத்த மாப்பிள்ளையவனே தனிகை மலையின் சண்முக உனக்கு ஏத்த உனக்கு பார்த்து மாப்பிள்ளை கந்தன் கடமன் கார்த்தின் சக்தன் சடாச்சன் சரவணன். புரியுதா? ஓராறு முகம் ஈராறு கரன் உமாமேஸ்வர பாருங்க. உனக்கு பார்த்து மாப்பிள்ளை சுப்பிரமணிய கடவுள் தானமா? போயும் போயும் அந்த பொடி பையல ஆண்டி பண்டாரத்தை ஆயார் பச்சை கேட்காதால அந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆளுதான். ஆமா, ஆண்டி பண்டாரா அப்பா அம்மா பேச்ச மீறி போன அங்க போய் உட்காந்துட்டு இருக்க ஆளு, ஏற்கனவே கல்யாணம் முடிச்சாலு. இந்த ஆளை நான் கட்டிக்கிட்டு நான் என்ன சித்திரவதை பண்ணவா? இந்த ஆளு எனக்கு தேவை இல்ல. உச்சி கொண்ட போட்டா வரு. என்னதான் பூசண போய் அறா வடாங்க அத்தாச்சு சொல்லு, வாயிலே கொடுக்குறேன். ஆமா, உச்சி கொண்ட போட்டா வரு. நீ சரவணன்னு முருகனுக்கு பேர் இருக்கு. நான் முருகனை சொல்றேன், சரவணன் வேற. இந்த பயவுல சரவணன் பேர் வச்சுட்டு என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு. கதைக்கு அப்பாற்பட்டு ஏன் போறேன்? கதைக்கு அப்பாற்பட்டு ஏன் போறேன்? நான் எங்க கதைக்கு அப்பாற்பட்டு போறேன்? நீங்க 2 பேரும் தான்
பேசிக்கிட்டு இருக்கீங்க தங்கத்துல யாரு மணமக்கள் வள்ளியா இல்ல வேற யாருமா நான் வள்ளிதாங்க கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கேன்ல சரவணா யாரு பாலே சிவபாலே எனக்கு அல்லும் பகலும் இந்த இதே வேலையெல்லாம் தெரியுறீங்க போல இருக்கு எப்படியாவது அடுத்த புருஷனா இவன் தலையில கட்டணும் கூட்டி கொடுப்ப தங்களுக்கு உத்தரத்தின் முறையும் கூட்டி கொடுப்பது என்ன கூட்டி கொடுப்பேன் அடுத்த புருஷனை கூட்டி 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 உன் தலையில தந்தேன் எதுக்கு அஞ்ஞானியர்ல ஆட்டுமா என்கிட்ட நான் அழகு இல்லையா அறிவு இல்லையா படிப்பு இல்லையா என்ன இல்ல அவர் வந்து எனக்கு வந்து நீங்க கூட்டி கொடுக்குறீங்க அவருக்கு என்ன குறைச்ச அழகு குறைச்ச அவர் ஏன் இங்க பாருங்க யாருக்கா இருந்தாலும் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தான் புருஷன் தனக்கு மட்டும்தான் ராம மாதிரிதான் புருஷன் வேணும்வாங்க ரெண்டு முன்னாடி கேட்பாங்களா கேட்பாங்களா என்னது கூட்டி கொடுப்போம் நம்ம முறையும் கூட்டி கொடுப்பேன் கூட்டி கொடுப்பாங்க. அதனால இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு உனக்கும் கந்தபெருமான் என்று சொல்கிற சரவணனுக்கும் திருக்கல்யாணம் செய்திருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் அந்த 6 படையப்பனுக்கும் திருக்கல்யாணம் செய்து நான் வந்து பிரம்ம பிடிச்ச சத்தியம் போயிட்டு வாங்கன்னு ஜெயிச்சா நீங்க என்ன உள்ள வரீங்களா ஒரு மாதிரி என்னை பார்த்தா எப்படியே தெரியுது. இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியல படையப்பான்றாரு. சரி அது உண்மையிலேயே படையப்பாவை தான் கல்யாணம் பண்ண போறேன். சகல தானே சரவணான்றாரு. எத்தனை பேத்த கூட்டி விடுற இது கூட்டி விடுறது நான் கூட்டி விடுறது தானே வேலை. வந்தாரா காதை பொத்திட்டு பேசாம எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் இவரை நான் கூப்பிட்டேன் என் இடத்துக்கு மேலத்துல இருந்து இங்க வாங்க என்னை பாருங்க என்னை கல்யாணம் முடிச்சு வைங்க நான் கூப்பிட்டேனா அவரே வந்து அவரே படையப்பா கூப்பிட்டு விடுறாரு சரவணா கூப்பிட்டு விடுறாரு. இருந்தாலும் பாத்துக்கங்க ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு கூட தெரியாது அறிய முடியாது. இவர் மேலோகத்துல இருந்து வந்திருக்கிறாரு சாமியாரு அவராவது புரிஞ்சுப்பாருன்னு பார்த்தேன். ஆமா தாச்சி. ஆனா ஒரு பொண்ணு வந்து வேணா வேணான்னு சொல்லிச்சுன்னா வேணும் வேணும்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன வேணாம்னு சொல்றீங்க? ஏப்படா நான் வந்து படையப்பன ஜோடி பொறுத்து சரியா இருக்கு பெருமானா சொல்றேன். அவரை வந்து கல்யாணம் கட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து இந்த நாரதத்தை வந்து எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னாதான் அவர் போய் என்ன செய்வாரு நேர போய் முருக இடத்துல போய் பத்த வைப்பாரு. அவர் அப்படியே கொதிச்சு போய் வருவாரு. அப்ப சண்டை போட்டாருன்னா என்னை பார்க்க வருவாரு. என்னை பார்த்த உடனே அதுக்கப்புறம் என் அழகுல மயங்கி அப்புறம் நாங்க 2 பேரும் சகலையாகி என்னைய கல்யாணம் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் மயில்ல பறப்போமே. அதோட அந்த மயில் சட்னி ஆயிரும் செத்துரும்டா. நண்டியை ஏத்துனா என்னடா வரும்? அதுக்காக முருகா நீங்க என்னை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக நாரதையும் முருகப்பெருமானையும் எந்தித்து பேசியதால் என்னை மன்னியுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. போறவளே பொண்ணு தாயி நானு வர்றேன் இல்லு. ஏண்டா பொண்ணு மணி